உருவாய் அருவாய் உலகாய் குலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள். வணக்கம். இந்த வாரம் 27ஆம் தேதியிலிருந்து 2 ஆகஸ்ட் 2026 வரை உள்ள பலனை பார்க்க போகிறோம். சந்திரன் மூலம் அப்படிங்கிற நட்சத்திரத்திலிருந்து தனுசு ராசியிலிருந்து புரட்டாதி நட்சத்திரம் நமக்கு மீனராசி வரைக்கும் பயணம் செய்ய போகிறார். இந்த காலகட்டங்கள் எப்படி இருக்க போகிறது பார்க்குறோம். காலபுருஷனின் 9ஆம் இடத்திலிருந்து 12ஆம் இடம் வரைக்கும் போகிறார். ஸோ காலபுருஷனின் தத்துவத்தின் பிரகாரம் 9ஆம் இடத்துல இருந்துன்னா கொஞ்சம் காரியங்கள் மெதுவாக நடந்தாலும் நல்லதாக நடக்கும், நிறைய வெற்றிகளை கொடுக்கும். வார கடைசியில் கொஞ்சம் செலவுகள் நமக்கேற்ற மாதிரி அமைத்து கொள்ளும்ன்றது ஒரு விஷயம் கொடுக்கறது. அப்போ நல்ல நாட்கள்லாம் இருக்கணும் இல்லையா. 27ஆம் தேதி திங்கட்கிழமையே நமக்கு வாஸ்து நாள். புது வீடு, அந்த புதுசாக வீடு கட்ட ஆரம்பிக்கிறது, மனைகளில் வாஸ்து பூஜை பண்ணுறது, இதெல்லாம் இன்னைக்கு பண்ணலாம். அதுபோல் 29ஆம் தேதி வியாச பௌர்ணமின்னு வரும். குரு பௌர்ணமின்னு சொல்லுவோம். அன்னைக்கு குருவை வணங்கிறது எல்லா விதமான விஷயங்களிலும் மனதில் தெளிவை கொடுக்கணும். நமக்கு லாபம் வேணும், வெற்றி வேணும், அம்பாளின் அருள் வேணும், சிவனின் அருள் வேணும், பெருமாளின் அருள் வேணும்லாம் இருக்கு இல்லையா. அப்போ எல்லா விதத்தில் அனுகிரகமான சூழ்நிலை எங்கேருந்து கிடைக்கும்னா பௌர்ணமி விரதங்கள் இருக்கும்போது நமக்கு கிடைக்கும். அதாவது முன்னோர்களின் ஆசீர்வாதம் வாங்கணும்னா அமாவாசை, கடவுளின் ஆசீர்வாதங்களை டைரெக்டாக பெறணும்னா பௌர்ணமி விரதம் அப்படின்னு மைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த பௌர்ணமி ரொம்ப முக்கியமானதாகிடும். அதேமாதிரி ஆகஸ்ட் 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சங்கடஹர சதுர்த்தி. அன்றைய நாளிலே விநாயகரை வழிபடுவது ரொம்ப நல்லது. அதுவும் இந்த தேய்பிறை சதுர்த்தி திதியில் சங்கடங்களை தீர்த்து வைக்கக்கூடிய இந்த விநாயகரின் வழிபாடு கடனை அடைப்பதற்கு முக்கியமான குறிக்கோளாக வைத்துக்கொண்டு கடனை அடைக்கலாம். நார்த் சைட்லலாம் போய் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நம்ம விநாயகரை வழிபடுவார்கள். எதுக்குன்னா செவ்வாய்க்கிழமை ரொம்ப முக்கியமான நாள் கடனை அடைப்பதற்கு. இப்படியே கையை ஆட்டிகிட்டே பண்ணுவாங்க. ஸோ இது தனத்தை வரக்கூடிய முத்திரை. இப்படி தனத்தை வர வைக்கிறது, பணம் வரணும் அப்படிங்கிறதுக்கு கையை ஆட்டிகிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி செவ்வாயன்று விநாயகப் பெருமானை, அங்கே பாம்பேலெல்லாம் பார்த்திங்கன்னா சித்தி விநாயகர் கோயில் இருக்கும். அங்கெல்லாம் எல்லா பக்தர்களும் இப்படி கையெழுத்து ஆட்டிட்டு விநாயகர்கிட்ட வரங்கள் கேட்பார்கள். அப்படிப்பட்ட நல்ல நாள் இந்த சங்கடஹர சதுர்த்தி. விநாயக பெருமானை நம்ம துதி செய்து அருங்கம்புல் சாத்தி வழிபட வெற்றி உண்டு அப்படிங்கிறது நிதர்சனமாக காணலாம். வணக்கம் மகர ராசி நண்பர்களே. காலச்சக்கர புருஷத்தின் 10ஆம் இடத்துக்காரர் நீங்கள் அப்படின்னு சொல்லுவோம். கர்மஸ்தானத்துக்காரர், வேலைன்னா வெள்ளக்காரன், அந்த மாதிரி. இந்த வாரத்தில் குரு உடைய பார்வையின் தன்மை எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். சந்திரன் குருவின் அந்த தொடர்பு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். 12ஆம் இடம் அப்படிங்கிற தனுசு ராசியிலேருந்து மூல நட்சத்திரத்தில் மூலம் பூராடம் உத்திராடம் அப்படின்னு சந்திரன் பயணம் செய்ய இருக்கிறார். செவ்வாயினால் பார்க்கப்படுகிறார். லாபாதிபதி பார்க்கிறார், மாரகாதிபதி அப்படிங்கிற இந்த சந்திரனை பார்க்கிறார். அதனால் மனசு கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக இருக்கும். சலனங்கள் நிறைய இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பயணங்கள் போது எக்ஸ்ட்ரா கவனமோடு இருக்கணும். குழப்பமில்லாமல் காரியங்கள் நடத்துகிறோம். அவசரப்படுறது, அதிகார துஷ்பிரயோகம் செய்வது, இதெல்லாம் வேணாம். உங்கள் கண்ட்ரோல் உங்களுக்கு மட்டும்தான். அடுத்தவங்களோட வம்புக்கெல்லாம் நீங்கள் போகக்கூடாது அப்படின்னு முதல் 2 நாள் புதன்கிழமை வரைக்கும் கூட வச்சுக்கோங்க. கொஞ்சம் கான்ஃபிடெண்ட்டாக உங்கள் கண்ட்ரோலையே எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கோங்க. புதன்கிழமைக்கு மேலே உங்கள் ராசிக்குள்ளார் சந்திரன் வந்துடுவார். குரு, சூரியன், புதன் இவங்க 3 பேரும் பார்ப்பாங்க. பயணங்கள் நிறைய நடக்கும்.
பயணங்கள் லாபத்தை கொடுப்பதாக அமையும், வெற்றியை கொடுப்பதாக அமையும், உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதாக அமையும், கவலைகளை தீர்ப்பதாக அமையும். அலைச்சல் நிறைய இருக்கும். ஏன்னா செவ்வாயின் பார்வை உங்கள் ராசி மேலே இருக்கும். சூரியனின் பார்வை 7ஆம் பார்வையாக இருக்கிறதுனால அலைச்சலும் கொடுக்கும். அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக, அமைதியாக, கூலாக இருக்கிறது நல்லது. பயணங்கள் லாபத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதும், கலத்திரத்தின் மூலியமாக நல்ல ஒரு சுகங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு. கணவன் மனைவி உறவும், தொழிலிலே வர்த்தக தொடர்பிலே நல்ல வெற்றியும் உண்டாகக்கூடிய சூழ்நிலை வியாழக்கிழமை வரைக்கும் இருக்கு. வெள்ளிக்கிழமை ராகுவை நோக்கி செல்கிறார். 2ஆம் இடத்து ராகு இருக்கிறாரு. குடும்ப தன வாக்குஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இந்த ராகுவை நோக்கி சந்திரன் பயணம் செய்கிறார். அவிட்டம், சதயம், புரட்டாதி அப்படின்னு வரும். இப்போ இந்த வாரத்தில் அந்த 3 விஷயங்களை நீங்கள் கரெக்டாக கேப்டலைஸ் பண்ணணும். கேது பார்க்க போகிறாரு இந்த கும்பராசியை. சனி பகவான் மீனத்திலிருந்து வக்கரமாக இந்த கும்பராசியை தொட இருக்கிறார், ராசிநாதன். அப்போ உங்களுக்கு பல விதத்திலும் குடும்பத்திலே புதிய எண்ணங்கள், வரவுகள், புதிய செய்திகள் இதெல்லாம் கேட்கலாம். நன்மைகள் உண்டு. அது ரிலேட்டடாக கொஞ்சம் செலவுகளும் உண்டு அப்படின்னு இருக்குது. இப்போ வார கடைசியில் எக்ஸ்ட்ரா செலவுக்கு கொஞ்சம் பணத்தை ரெடி பண்ணிக்கிறதும் முக்கியம். இந்த வாரத்தில் நீங்கள் முக்கியமாக சிவ வழிபாடு அப்படின்னு வச்சுக்கோங்க. தினமுமே சிவ ஸ்தோத்திரங்களை சொல்வது, சிவ மந்திரங்களை ஒலிக்க விட்டாது கேட்பது அப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா மனசு ஒருநிலைப்படும். செய்ய காரியத்தை ஸ்ரத்தா பக்தின்னு நேர்மையான பக்தியுடன் செய்வீர்கள். அதில் லாபம் பெறுவதற்கான வாய்ப்புகளை நீங்கள் பெறலாம் அப்படின்னு தெரிகிறது. இந்த வாரம் உங்களுக்கு வெற்றியாக, பயனுள்ளதாக, நன்மையாக அமையட்டும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.